There is also one is there. Are you on a perch? On a perch? No. Hi friend, welcome back to my channel. இன்னைக்கு மீனா கீரா வித் எக் செய்ய போகிறேன். எப்படி செய்யணும் பார்க்கலாம். இந்த மீனா கீரை தான் நம்ம மலை மேலே கிடைக்கும், இல்லைன்னா ஆட்டு ரிவர் சைட் ஆட்டுக்கு பக்கத்தில் தான் கிடைக்கும். அப்போ இது நம்ம கையில் சுத்தம் பண்ணின டைம் ஆகும். அதனால் சுடு தண்ணியில் க்ளீன் பண்ணணும், ஹாட் தண்ணியில். அப்போ பாயில் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் நம்ம வாஷ் பண்ணும்போது அப்போ எல்லா அழுக்கும் எல்லாம் போகும். இந்த அழுக்கு இருக்குல்ல, இந்த மாதிரி எப்படி பாரு, இப்படி நம்ம கையில் எப்படி போட்டுன்னா எல்லாம் வந்துடும். இப்போ இது எல்லாம் சூறில் நம்ம வைக்கணும், வாஷ் பண்ணணும். இப்படி தான் நம்ம 5 minutes நம்ம சூடு தண்ணியில் வைக்கணும். 5 minutes முடிஞ்சிச்சு. இப்போது பாரு, அழுக்கு எல்லாம் போயிடுச்சு. ஆனாலும் நம்ம திருப்பி நம்ம இப்படி தான் நம்ம க்ளீன் பண்ணணும் கையில். அப்போ தான் நல்லா சுத்தமாகும். பாரு, தண்ணி எத்தனை அழுக்கு இருக்குது, எல்லாமே அழுக்கு போயிடுச்சு பாரு. அப்போ திருப்பி நம்ம நல்லா தண்ணியில் திருப்பி வாஷ் பண்ணணும். நல்லா வாஷ் பண்ணணும் திருப்பி நல்லா தண்ணியில். பாரு, இப்போ நல்லா க்ளீன் ஆயிடுச்சு, நல்லா சுத்தமாயிடுச்சு பாரு. இது இப்படி தான் செய்யணும். அப்போ தான் இப்போது சின்ன சின்ன கட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்படி தான் நம்ம பயங்கர சின்ன இல்லை, இந்த அளவுக்கு தான் நம்ம கட் பண்ணணும். இந்த சைஸில் நம்ம கட் பண்ணணும். 2 எக் யூஸ் பண்ணுறேன். பெப்பர் 1/4 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன். இது எல்லாம் மிக்ஸ் பண்ணணும், நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ கேஸ் ஆன் பண்ணுறேன். சன்ஃப்ளவர் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் நான். கொஞ்சம் அந்த முட்டையை நம்ம ஃபர்ஸ்ட்டாக ஃப்ரை பண்ணணும். இப்போது நம்ம முட்டை ஃப்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம முட்டை ஃப்ரை பண்ணணும். இப்படி தான் நம்ம செய்யணும், இப்படி தான் பண்ணணும். அப்புறம் தான் நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். இப்படி தான் சின்ன சின்னதாக நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்படி சின்ன சின்ன நம்ம உரைக்கணும். அப்புறம் தான் கீரை, அந்த மீனை கீரை தான் ஃப்ரை பண்ணும்போது நல்ல டேஸ்ட் ஆகும். இது தனியாக தான் ஒரு பவுலில் வைக்கணும். இப்போ போதும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணலாம். இப்போ பவுலில் மாற்றலாம். இப்போ சன்ஃப்ளவர் எண்ணெய், அதே பேனில் சன்ஃப்ளவர் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் சன்ஃப்ளவர் எண்ணெய் யூஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த மீனா கீரை ஃப்ரை பண்ணுறக்கு. சூறு இருக்கணும். அப்போ தான் 1 by 1 நம்ம போட்டலாம், போயிட்டு ஃப்ரை பண்ணலாம். வெள்ளை பூண்டு கொஞ்சம், அப்போ இஞ்சி கொஞ்சம் இப்போ ஃப்ரை பண்ணணும். கேஸை மீடியமில் வைக்கணும், லோ ஃப்ளேமில். வெங்காயம் ஒரு கை, சிவப்பு கலர் மிளகாய். இது கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரணும், கோல்டன் ப்ரௌன் கலர். நிறைய வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் பத்தலை, கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் பத்தலை. அப்போ அதுக்காக கொஞ்சம் நம்ம எண்ணெய் போட்டலாம், கொஞ்சம் யூஸ் பண்ணலாம்.
அது போதும். உப்பு 1/4 teaspoon, ஜீரா 1/4 teaspoon, மஞ்சள் பொடி 1/4 teaspoon, கொத்தமல்லி பவுடர் 1/4 teaspoon. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் மிக்ஸ் பண்ண முடிஞ்சிச்சுதான் தக்காளி மிக்ஸ் பண்ணணும். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ தக்காளி போடலாம், மிக்ஸ் பண்ணலாம். தக்காளி தான் நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ தக்காளி நல்லா கொஞ்சம் நல்லா பாயில் இருக்கட்டும். அதுக்காக நம்ம கவர் பண்ணலாம். அட்லீஸ்ட் 10 minutes 5 minutes ஏதோ போடலாம். அப்போ தான் இந்த மீனா கீரை ஃப்ரை பண்ணணும், ஆட் பண்ணணும். இப்போ நம்ம பார்க்கலாம். நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மீன கீரை நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன கீரை பெனிஃபிட் நான் சொல்கிறேன். பிரெயின்க்கு தான் நல்லா நல்லதா. அப்போது ஹார்ட்க்கு தான் நல்லதா. அப்புறம் வயிறுக்கு தான் நல்லதா. இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் நம்ம கவர் பண்ணலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓ சூப்பர். இப்போ நம்ம ஸ்டேர் பண்ணி இப்போ சிக்கன் மசாலா போட்டணும். அப்போது கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாய் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாயில் ஆயிடுச்சா இல்லையா பார்க்கலாம். கொஞ்சம் பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம உப்பு போடலாம். உப்பு கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. அப்போ 1/4 teaspoon உப்பு, மிளகாய் பொடி 1 teaspoon. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி இது மிக்ஸ் பண்ண முடிஞ்சிட்டுண்டா சிக்கன் மசாலா போட்டணும். நீங்கள் வேணுமுன்னா வேறு மசாலா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் டேஸ்ட்காக நான் சிக்கன் மசாலா யூஸ் பண்ணுறேன். சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் நம்ம கவர் பண்ணலாம். அட்லீஸ்ட் 5 minutes நம்ம கவர் பண்ணலாம். இப்போ ஓப்பன் பண்ணலாம். 2 minutes போதும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓ வா நல்லா வெந்துருச்சு. எல்லாமே நல்லா பாயில் ஆயிடுச்சு. பால் மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ண நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போது லாஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், லாஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ண முட்டையை நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் தான் முடிஞ்சிச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணலாம். இப்போ ஃப்ரை பண்ண முட்டை இப்போ நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். முட்டையை அந்த கீரை அப்போது மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் செய்யணும், மிக்ஸ் பண்ணணும். இப்போ 2 minutes நம்ம மீனை கீரை அப்போது முட்டை ஃப்ரை எல்லாமே மிக்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ போதும். இப்போ நம்ம பவுலில் மாற்றலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணலாம். சூப்பர். இப்போ பிளேட்டில் மாற்றலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம மீனை கீரை ஃப்ரை பண்ண முடிஞ்சிச்சு. முட்டை சேர்த்து ஃப்ரை பண்ண முடிஞ்சிச்சு. பாரு நான் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டில் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க நீங்கள் வீட்டில். இது கீரை தான் நம்ம உடம்புக்கு நல்லதா. அப்போது பிரெயின் ஹெல்த்துக்கு தான் நல்லதா, ஹார்ட்க்கு தான் நல்லதா. அப்போது நம்ம வயிறுக்கு தான் நல்ல சூப்பர் தான். இந்த மாதிரி கீரை நீங்கள் கரைக்கணுன்னா எப்போவுமே டெய்லி செஞ்சு சாப்பிட்றோம். இது நம்ம உடம்புக்கு சூப்பர் ஹெல்த் மெடிசின். அப்போது நீங்கள் இது எங்கே கிடைக்குன்னு சொன்னேன்னா மலை மேலே கிடைக்கும். ஆட்டுக்கு ரிவர் சைடில் கிடைக்கும், நிறைய கிடைக்கும். அதை நீங்கள் கரைச்சின்னா நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க, சாப்பிட்றோம். அப்போ நீங்கள் உடம்புக்காக. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் எனக்கு சேனலில் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.